ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகள் விமானப்படை மூலம் பத்திரமாக மீட்டு வரும் காட்சிகளை நாம் பிரத்யேகமாக நமது நியூஸ் தமிழ் வழியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகள் விமானப்படை மூலமாக தற்போது மீட்கப்பட்டு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகள் விமானப்படை மூலமாக பத்திரமாக மீட்கும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது ரயில் பயணிகள் பத்திரமாக விமானப்படை மூலம் மீட்கும் காட்சியை நாம் திரையில் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று முன்தினம் இரவு திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து ரயில் தொடர்ச்சியாக முன்னேற முடியாததன் காரணமாக பொதுமக்கள் ரயிலில் பயணித்த பயணிகள் நேற்று இரவு முதல் அந்த ரயிலிலேயே சிக்கி தவித்து வருகிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்ட சிலர் மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை ஒரு 500க்கும் மேற்பட்டோர் அந்த ரயிலிலேயே சிக்கி தவித்து வருவதாக நாம் செய்திகளை பதிவிட்டு வந்த நிலையில் இன்று காலை ஒரு கர்ப்பிணி பெண் அந்த ரயிலில் இருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக இந்த மீட்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது 4 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கர்ப்பிணி பெண், 1.5 வயது குழந்தை உள்ளிட்ட 4 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மதுரை அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த பயணிகள் அனைவருமே இந்த ரயிலிலேயே தவித்து வருகிறார்கள். இவர்களுக்கான உணவு உள்ளிட்டவை கூட இன்று காலை தான் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்டு வந்தது. போதுமான வானிலை மற்றும் அந்த பகுதிக்குள் நெருங்க முடியாத சூழல் காரணமாக அவர்களை மீட்பதிலோ அல்லது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதிலோ கடுமையான சிக்கல் நிலை வந்தது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கூட அதன் அருகில் சென்று விட்டாலும் கூட ரயிலை நெருங்க முடியவில்லை. அதே போல விமானப்படை ஹெலிகாப்டர் கூட நேற்று மாலையே புறப்பட்டாலும் அவர்களை நெருங்க முடியாத மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையில் இறங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது அதற்கான தட்பவெட்ப வானிலை நிலை சாதகமாக இருப்பதன் காரணமாக இதனை பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கையை இந்திய விமானப்படை தீவிரமாக செய்து வருகிறது. அந்த ஒரு வகையில் தான் ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளிட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் தற்பொழுதும் 4 பேர் மீட்கப்பட்டு அவர்கள் அனைவருமே மதுரை விமான நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவர்கள் மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மீட்பு நடவடிக்கையானது நடைபெற்று வருவதாகவும் இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.